3 மடங்கு நம்ம தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சூப்பரான மேஜிக் ஹேர் பேக் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த வெயிலால நம்ம முடி டேமேஜ் ஆகாம நல்லா பார்த்துக்கும். கூடவே பார்க்கவே முடி பளபளன்னு சில்கியா சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேமிலி. நான் லக்ஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மண்டெல்லாம் அப்படியே பயங்கரமா சூடேறி போய் காஞ்சு போயிருக்கும். ஸோ இன்னைக்கு கொடுக்க போற இந்த ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க மண்டைக்கு நல்ல தேவையான குளிர்ச்சியை கொடுத்து உங்க ஹேரை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கும். இன்னைக்கு இந்த ஹேர் பேக்ல சேர்த்துருக்கிற 3 பொருளுமே தனித்தனியா யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். இன்னைக்கு 3 பொருளையுமே நம்ம ஒன்னா சேர்த்து ஹேர் பேக்கை யூஸ் பண்றதுனால 3 மடங்கு நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த வெயில்னால நம்ம முடி வறண்டு போகாம நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கும். ஏன்னா இந்த ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிக்கு தேவையான நீர் சத்து கொடுத்து முடி வந்து ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் வந்து டேமேஜ் ஆகாம நம்மளுக்கு நல்லா இருக்கும். கூடவே நம்ம முடி வந்து நல்லா பளபளன்னு ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா கண்டிஷனர் போட்ட மாதிரி சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். சரி வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்டா எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான். முன்னாடி நாள் நைட்டே நம்ம சாதத்துல தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இந்த பழைய சாதத்தை இன்டேக்கா எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து நிறைய சத்துக்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஹேர் பேக்கா யூஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற குட் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடி ஒன்னொன்னும் நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். இந்த தண்ணியும் சரி இந்த ஊற வச்ச சாதமும் சரி நம்ம முடி வளர்ச்சிக்கு தூண்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா இது கூட நம்ம சோத்துக்கத்தால் தான் சேர்த்துக்க போறோம். 2 லீஃபோட ஜெல்லி பகுதியை மட்டும் எடுத்துட்டு 4 தடவை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். என்னோட ஹேருக்கு 2 லீஃப் கரெக்டா இருக்கும். இந்த சோத்துக்கத்தாழையில பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான நீர் சத்து நிறையவே இருக்கு. இந்த வெயில்னால நம்ம தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி நம்ம முடிக்கு வந்து நீர் சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம முடிக்கு தேவையான நீர் சத்து கொடுத்து முடி வறண்டு போகாம டேமேஜ் ஆகாம இந்த வெயில்னால நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கும். இது ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதை ஃபில்டர் பண்ண போறதெல்லாம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே கிரைண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு பவுலுக்கு மாற்றும் போது தெரியும் பாருங்கள், எங்கேயுமே திப்பியே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தி மாதிரி சூப்பராக இருக்குல்ல. தேர்டாக இது கூட சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க. முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடும். அதே மாதிரி முடி நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கும் கேஸ்டர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருளையும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போதே நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடும். இப்போ 3 ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 மடங்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக் தான். சரி வாங்க இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாம். ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில வந்து நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் எடுத்து உச்சந்தலையில அப்ளை பண்ண உடனே உச்சி மண்டையே நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு. முடியை கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிஷன் பண்ணி நல்லா டாப்ல இருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கு எடுத்ததுனால நம்மளுக்கு முடியை பிரிச்சு ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க சிக்கு எடுக்காம ஹேர் பேக் அப்ளை பண்ணீங்கன்னா முடி நிறையவே கொட்டும். ஸோ நம்ம சிக்கு எடுத்துட்டு தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். மண்டை ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு முடி ஃபுல்லாவும் அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த வெயில்னால நம்மளுக்கு மண்டையும் சூடா இருக்கும், முடியிலையும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஸ்பிளிட்டன்ஸ் வரும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் அதே மாதிரி முடியை பார்ட்டிஷன் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா முடி ஈவனா வளரும். அதே மாதிரி வந்து ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதுல சேர்த்திருக்கிற 3 இன்கிரீடியன்ஸுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான நீர் சத்தை இந்த ஹேர் பேக் கொடுத்து நம்ம முடி வந்து வறண்டு போகாம ஹேர் ஃபால் ஆகாம நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கும். இன்னொரு சைடு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் முடியை முன்னாடி போட்டு பின் மண்டையிலையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எப்படி நம்ம உச்சந்தலையில அப்ளை பண்றது வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு பின் மண்டையில அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லாவே தூண்டிவிடும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கொண்டை போட்டு நம்ம ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes வரைக்கும் ஊற வச்சுக்கலாம்.
இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹேர் பேக் இருக்கிறதுனால நான் முன்னெத்திக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். முன்னாடிலாம் நிறைய பேருக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிறைய கொட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஹேர் பேக் போட்டாலும் முன்னெத்தியில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு இல்லைன்னா ஷேக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி நம்ம ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு வரும்போதே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இந்த ஹேர் பேக்கில் போட்டிருக்கிற பழைய சாதமாக இருக்கட்டும், இந்த ஆலோவேரா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கண்டிஷனர். ஸோ நம்ம முடி பார்க்கவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.